ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினி சுஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு யம்மியான ஓரியோ டெசர்ட் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து நான் நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸே இல்லாமல் கலக்க போகிறோம். இதில் எந்த லம்ஸுமே இல்லாமல் கலக்கணும். பட்டர் வந்து 2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இது வந்து கையில் பிடிச்சா பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம பண்ணணும். இப்போ பண்ணியாச்சு. இதை நான் 2 பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாக்ஸ் கப் எதில் வேணால் பண்ணலாம், எந்த சைஸில் வேணால் பண்ணலாம். இதில் லாஸ்ட் லேயராக இதை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். 2 பாக்ஸ்லேயுமே ஈவனாக பண்ணுங்கள். இப்போ ஈவனாக 2 பாக்ஸ்லேயுமே செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் லேயர் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப். சுகர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப். இது வந்து ஓரியோ பிஸ்கெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பிஸ்கெட். டார்க் சாக்லேட் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். எந்த லம்ஸுமே இல்லாமல் கலக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குங்க. கலக்கி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்தோடனே இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் நம்ம 3/4 கப் பால் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பாயில் பண்ண விடணும். இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகுது. இப்போ பாயில் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, சுகர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ். இது நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம அந்த ஓரியோ பிஸ்கெட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தான் நம்ம ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணோம். ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணல. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே ஆட் பண்ணால் எல்லாம் சேர்ந்து ஆறும்போது கட்டி ஆயிரும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா அந்த சூட்லேயே வந்து ஒயிட் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால தான் அதை ஆட் பண்ணல இப்போது. நெக்ஸ்ட்டு நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணி சாக்லேட்டை வந்து சாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாஸை இந்த விப்பிங் க்ரீமோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த ஒயிட் சாக்லேட்ஸ் நல்லா அந்த சூட்டுக்கு மெல்ட் ஆயிரும். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆயிடணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு செகண்ட் லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இது செகண்ட் லேயராக ஃபார்ம் பண்ணிக்கணும். 2 பாக்ஸ்லேயுமே நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பாக்ஸ்லையுமே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேயர் வந்து சாக்லேட்டும் விப்பிங் க்ரீம் எடுத்து விட்றேன், அதை பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் மேலே ஒரு கப்பில் சாக்லேட் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் நட்ஸ் போட்டிருக்கேன் இந்த சாக்லேட் கூட, அப்போ தான் கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 3rd லேயராக என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 ஓரியோ பிஸ்கெட் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுறேன். ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, க்ரீமே இல்லாத 2 ஓரியோ பிஸ்கெட் இது எடுத்து
நம்ம அது மேலே வச்சிடலாம் டாப்பிங்ஸ்க்கு. இதை செட் பண்ணிவிட்டு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா ஓரியோ டெசர்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஓவர் நைட் கூட வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் லேயர்ஸ் எவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆகிருக்குன்னு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபார்ம் ஆகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.